நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி கவிதா தண்டபாணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த நேரத்துல 11:30 மணி வெயில்ல இத்தனை பேர் கூடியிருப்பதை காணும் பொழுது இது நிச்சயமாக உதயசூரியனுடைய வெற்றி விழா என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது. உதயசூரியனுக்காக உச்சி சூரியனிலே இத்தனை பேர் திறந்திருக்கிறீர்கள். அதனால இது நம்முடைய கவிதா தண்டபாணியுடைய வெற்றிக்கான நிகழ்ச்சி என்று இதை நான் பார்க்கிறேன். நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதர சகோதரிகளுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்பி, நம்முடைய கூட்டணி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கூட்டணி, கொள்கைக்காக உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி. அதனால அந்த கொடிகளை உயர்த்திதான் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார கண்ணு மூடிக்கிட்டு கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க நம்ம கூட்டணியில யார் இருக்காங்கன்னு. அதனால கொடிகளை கொஞ்சம் இறக்கியே வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் என்ன பார்க்கலாம், நானும் உங்களை பார்க்க முடியும். அதனால் பேசி முடிச்சுட்டு கை கொடுக்கிறேமா? ஜெயிச்சாங்களா? மகிழ்ச்சி. நமக்கு இந்த தேர்தலிலே வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். நாங்களும் போய் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது உரிமையோடு கேட்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம், அதனால எங்களுக்கு வாக்கு கொடுங்கள் என்று உங்களை பார்த்து உதயசூரியனிலே வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் நமக்கு எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மேடையில கூடி வாக்கு கேட்கிறார்கள், சுத்தி சுத்தி வராங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்துக்கு தான் வருவார். ஆட்சி பொறுப்புல இல்லைன்னா 5 வருஷம் காணாம போயிடுவார். அதுக்கப்புறம் எடப்பாடியில இருந்து கிளம்பி சென்னைக்கு வருவார். சென்னையில் அவர் வீட்டுல கிரீன்வேஸ் ரோட்ல வீடு கொடுத்திருக்காங்க எதிர்கட்சி தலைவரா. அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு போவார். ஏர்போர்ட்ல இருந்து பிளெயினை பிடிச்சி டெல்லிக்கு போவார். டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்ப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் 5 ஆண்டுகளாக அவர் செய்யக்கூடிய ஒன்று. தேர்தல் நேரத்திலே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் ஒரு அணியிலே திரண்டு இன்று எதிரணியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அதனால்தான் சொல்கிறார், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்குமான, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். திமுகவுக்கும் எதிரணியில் இருக்கக்கூடிய தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய தேர்தல், தமிழ் குடிய விடக்கூடாத தேர்தல், தமிழர்கள் அடையாளங்களை காப்பாற்றுவதற்கான தேர்தல், தமிழ் மொழியை, தமிழ் பிள்ளைகள் காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரணியில இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது நிதி கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டில இருந்து நிதி வாங்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை கொடுக்கறது இல்ல. பீகார்ல கொடுக்கறாங்க, யூபியில கொடுக்கறாங்க, மத்திய பிரதேஷ்ல கொடுக்கறாங்க.
வாங்குற நிதிய ஆனா இல்ல, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தர வேண்டிய நிதிய நீ ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன், 3 மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுப்பேன் என்று இன்று ஒரு நிலையை உருவாக்கி வைத்து 3600 கோடிக்கு மேல நமக்கு கொடுக்க வேண்டிய, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி. இங்க தண்ணீருக்கான திட்டத்துக்கு கூட பணம் கொடுக்கிறது கிடையாது. இதுல பேர் வேற. ஒவ்வொரு முறையும் பிரதமர் இங்க வரும் பொழுது எனக்கு தமிழ் தெரியலையே, நான் வருத்தமா இருக்கேன், யார் உங்களை கத்துக்க வேணாம்னு சொன்னதுன்னு தெரியல. இங்க நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு கத்துக்கணும்னா கத்துக்கோங்க, முடியாது. எனக்கு தமிழ் தெரியலையேன்னு வருத்தப்படுறாரு. ஆனா தமிழுக்கு என்ன செஞ்சிருக்காரு? எதையுமே செய்யறது இல்ல. தமிழ் பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுக்கறது இல்ல. தமிழ் செய்யும் செய்வதில்லை. பேரை மட்டும் மாற்றி வச்சிருவாங்க. இங்கே நம்முடைய சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறார். நாங்கெல்லாம் அங்க போய் டெல்லியில நாடாளுமன்றத்துல ஒரு திட்டத்தோட பேரை படிக்கணும்னாலே எங்களுக்கு திணறி போட்டு மூச்சுவாங்க. ஏன்னா ஆங்கிலத்துல பேர் வைக்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற இருந்த திட்டத்தை இன்னைக்கு ஆங்கிலத்துல மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இதை இப்போது மாற்றி இருக்கிறார்கள். என்னென்ன? விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்வீகா மிஷன் கிராமீன். இது யாருக்கா புரியுதா? வாயில வருதா? வரல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இலவச கேஸ், அதுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலானா என்னன்னு தெரியல, யோஜனானா என்னன்னு தெரியல, பிரதான் மந்திரி மட்டும்தான் புரியுது. திருத்தப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் யோஜனா, தேசிய கிராம வாழ்வாதார இயக்கம். இது என்னன்னு கிராமத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது புரிஞ்சு அதை பயன்படுத்த முடியும். இப்படி எல்லாத்தையும் ஒரு திட்டமாக இருக்கட்டும், ரயில்வேல ஒரு ஊர் பேர் எழுதி வைக்கிறதாக இருக்கட்டும், ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹிந்தியை திரும்ப 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 திணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். வட இந்தியாவில தேர்தல் நடக்கும் போது இதே பிரதமர் அங்கே போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து தமிழ்நாட்டுல வட இந்தியாவில இருந்து போய் வேலை செய்யக்கூடியவர்களை மோசமாக நடத்துகிறார்கள், தாக்குகிறார்கள் பேசுறார். ஒடிசால தேர்தல் நடந்த பொழுது அங்கே முதல்வராக இருந்தவரோடு இருந்த பாண்டியன் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்தார்கள், தமிழையே இங்க வரணும்னு. ஆனா இன்று இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் தமிழனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று தேர்தலுக்கு தேர்தல் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய, சாயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள். அவங்களோட கைகோட்டு கொண்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? இனிமேல நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. இந்த தேர்தல்ல அதை மறந்துட்டாரு. அவர் எதை சொன்னாலும் மறந்துடுவார். 2016 தேர்தல்ல செல்போன் கொடுக்கறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, நமக்கே மறந்துருச்சு இல்லையா? 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி அதிமுக தேர்தல் அறிக்கையில செல்போன் கொடுக்கறோம். யாராவது வாங்கிருக்கீங்களா செல்போனு? இருக்கீங்களா? யாராவது வாங்கிருக்கீங்களா? நீங்க தமிழ்நாடு மொழியில காசு கொடுத்து வாங்கலாம், நான் கூட வாங்கலாம். அவர் கொடுக்கிறாரு சொன்ன செல்போன் வரல. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உண்மையான உருவம். வாக்குறுதி கொடுப்பாரு, சொல்லுவாரு, செய்ய மாட்டாரு, நிறைவேற்ற மாட்டார். அவருக்கு ஒன்றுதான்
துரோகம், தமிழ்நாட்டுக்கு துரோகம், தன்னை உருவாக்கிய கட்சிக்கு துரோகம். அவரோடு முதலமைச்சராக அவருக்கு முன்னாடி இருந்த OPS அவர்களை கட்சியை விட்டு விலக்கியாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா முதலமைச்சரால தான் முடியும்னு சொல்லி நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் அங்கிருந்து விரட்டப்பட்ட இடமில்லாமல் அவர் மீது நம்பிக்கை இழந்து வந்து நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உண்மையை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏராளம். யாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி முதலமைச்சர் ஆனாரோ அந்த அம்மையார் சசிகலாவுக்கும் கட்சியில இடம் இல்லை. இப்படி துரோகங்களையே தொடர்கதையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இந்த தேர்தல்ல நம்ம சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தொகுதியில நம்முடைய கவிதா அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர், அவர் நேற்று கேசி 10 தோல்வி, அடுத்தது 11 தோல்வி, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் அதிமுக தலைவரா இருப்பாரா இல்லைன்னா ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா அனுப்பிடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா கட்சியையும் அவங்க எடுத்துக்குவாங்க. நேற்று நம்முடைய எதிரணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கேசி வீரமணி, அவங்க யாருன்னு நீங்க அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அவருக்கு எதிராக தேர்தல் கமிஷன்ல ராமமூர்த்தி என்ற ஒருவர் வழக்கறிஞர்களை உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அதிமுக வேட்பாளர் ராமமூர்த்தி அவர்களையும் அவர் கூட வந்திருக்கக்கூடிய ரவி என்பவர் அவரோடு வந்திருக்கக்கூடியவர்களையும் தாக்குகிறார். அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்துல புகார் அளித்தவங்களையும் உள்ள இருக்கக்கூடிய அலுவலகத்தையும் தாக்கி அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் சேதம் விளைவித்து பேசின அத்தனை பேரையும் தாக்கி இருக்கக்கூடிய ஒரு குற்ற செயல் நடந்திருக்கிறது. தேர்தல்ல வேட்பு மனுவே இவ்வளவு அராஜகம் என்றால் இவங்க கையில அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அராஜகத்துக்கு பேர் போனவர்களை விரட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தலிலே இது பெரியாரின் மண், இது பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண். இங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பிடி மண் கூட கிடைக்காது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே நம்முடைய வேட்பாளர் கவிதா அவர்கள் நீண்ட நாளுக்கு பிறகு முன்முறையாக ஒரு பெண் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுக இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சிதான், சகோதரிகளுக்கான ஆட்சியாகத்தான் பெரிய அளவிலே நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்றார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்று 1 கோடி அந்த தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில மட்டும், ஜோலார்பேட் தொகுதியில மட்டும் தொகை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் கிட்டத்தட்ட 50,000 குடும்ப தலைவிகளுக்கு அந்த உரிமை தொகை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டம் இந்த ஜோலார்பேட்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 181 பள்ளிகள்
5வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு 8வது வரை அது விரிவாக்கம் செய்யப்படும். அது மட்டும் இல்ல, மகளிர் உரிமை தொகை சொன்ன அது ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 உயர்த்தி வழங்கப்படும். வர இப்பவே சொல்ல முடியாது, அதுக்காக ஹைலைட் இல்ல, அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம், இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின்சார மோட்டார்கள் விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்க இன்னைக்கு வேலை செய்தில்ல, அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மோட்டார்களை விவசாயிகளுக்கு வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், அதன் வழியாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நம்முடைய ஆட்சியிலே 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கி கொண்டிருந்தோம். ஆட்சிக்கு மறுபடியும் வந்தவுடனே 1500 உயர்த்தி வழங்கப்படும். லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினது பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் அதை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால ஆட்சிக்கு மறுபடியும் வந்தவுடனே 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்ச நம்ம வீட்டு பிள்ளைங்க வேலை தேடி வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும். அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சிகள் வழங்கக்கூடிய அந்த காலத்துல அவங்க இன்டர்வியூஸ்க்கு போறதுக்கோ மற்றதுக்கோ பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது அத்தனையும் செய்து தருவதற்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 8000 ரூபாய் கூப்பன், மற்றவங்களை மாதிரி நாங்க கொடுக்கிறோம் நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லல. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது இல்லையா? அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், உங்க வீட்டுல எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க. வாஷிங் மிஷின் வேண்டாமா, கிரைண்டர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய் வழங்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல நம்முடைய சகோதரிகள், சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த விதமான வீட்டை கொடு, இடத்த கொடு, நிலத்தை கொடு அப்படின்னு எதையும் கேட்காம உங்ககிட்ட மானியமாகவும் கடனாகவும் 5 லட்சம் ரூபாய் வரை நீங்க சுயமா தொழில் தொடங்குவதற்கு நம்முடைய ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கான அந்த பணம் வழங்கப்படும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எது தேவை என்று சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. அந்த ஆட்சியிலே தான் ஒரு நீண்ட பட்டியல் மக்களுக்கான தேவைகளை வீடு தேடி கொண்டு வந்து தரக்கூடிய திட்டங்கள். தாயுமானவர் திட்டம், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வீடு தேடி கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை தரக்கூடிய திட்டம். வீடு தேடி மருத்துவ வசதிகளை கொண்டு வந்து சேர்த்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் நலம் காக்கும் ஸ்டாலின் என்று கேம்ப்ஸ், முகாம்கள் போடப்பட்டு ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய
அத்தனை துறைகளையும் உங்க பகுதிக்கே கொண்டு வந்து உங்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி மக்களை தேடி தேடி வந்து மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான பணிகளை செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற அந்த உரிமையோடு உங்களிடம் நான் கேட்கிறேன். எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய கவிதா தண்டபாணி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த ஜோலார்பேட்டையில மட்டுமே இந்த தொகுதியில ஏலகிரி மலைக்கு உள்வட்ட சாலை 22 கோடியில அது போடப்பட்டிருக்கிறது. 29 கோடி மதிப்பீட்டுல ரயில்வே சாலையில மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. குடியான் குப்பத்துல 20 கோடி மதிப்பீட்டுல சாலை மேம்பாலம் பச்சூர்ல அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பச்சூர்ல உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில 15 கோடி மதிப்பீட்டுல புதிய கட்டடங்கள் கட்டி தரப்பட்டிருக்கிறது. 42 கிலோமீட்டர் நீளத்திற்கான 13 சாலை பணிகள் 23 கோடி மதிப்பீட்டுல அகலப்படுத்தி அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தனாவூர் கால்நடை மருந்தக கட்டடம் 54 லட்சம் மதிப்புல கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் கால்நடை மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் இயங்கும். நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் இரவிலும் இயங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நிச்சயமாக வரும், நிச்சயமாக கொண்டு வரப்படும். மக்களுடைய கோரிக்கைகளை நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த பணிகள் நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் செய்து தரப்படும். இந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்திருக்கிறோம். இன்னும் பணிகள் இருக்கிறது. அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த இந்த ஜோலார்பேட் தொகுதியிலே நம்முடைய கவிதா தண்டபாணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.